என்னுடைய கணக்குல அநேகமா ஐயா செங்கோட்டையன் அவர்கள் சபாநாயகராக வருவார் என்று எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 9 டைம்ஸ் எம்எல்ஏங்கும் போது சீனியர் எம்எல்ஏ அவரு ஓபிஎஸ் தான். ஒரு இங்க வந்துட்டு இப்ப ஜெயிச்சும் புரோஜனம் இல்லாம போற மாதிரி இருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் பேரை சொன்னவனே எனக்கு ஒரு கேள்வி ஞாபகத்துக்கு வருது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவில இருந்து நீக்கப்படும் பொழுது ரொம்ப ஒரு துரதிருஷ்டசாலி, மிக தவறான ஒரு முடிவு எடுக்கிறாரு, அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு பல கடுமையான விமர்சனங்கள் வந்து அவர் மேல வந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு வந்து ஜாக்பாட் அடிச்சிருக்கும். செங்கோட்டையனுக்கு அவர்களுக்கு மட்டும் கிடையாது, தாவேகாவுடைய பல வேட்பாளர்களுக்கு இன்னைக்கு வந்து ஜாக்பாட் அடிச்சிருக்கா. உண்மைதாங்க. இப்போ சில உதாரணங்கள் எடுத்துங்க. இப்போ நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகள், விமர்சனங்கள் இதெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒரு 14-15 வயதிலிருந்து அரசியல் அவங்க அப்பாவோட கூட இருந்திருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 72 வயதாகுது. ஸோ ஒரு 50-60 வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம். 50 வருடங்களுக்கு மேலாக அரசியல் இருந்திருக்கிறார். துரைமுருகன் 60-65 வருஷமா அரசியல்ல இருக்கார். இப்படிப்பட்டவர்களெல்லாம் வந்து அன்பில் மகேஷ், உதயநிதி கூடவே இருக்கார். ஸ்டாலின் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 8000 வாக்குகள் 10,000 வாக்குகள் வந்து பின்னடைவில் இருக்கார். 6000-8000. எப்படி சாத்தியம் சார்? நான் இதையும் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிலைமை எப்படி? இல்ல, அதாவது திமுக மீது மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையிலும் வெறுப்பலையிலும் இருக்கிறார்கள் என்பதை நான் ஸ்பெக்ட்ரம் உட்பட பல நிகழ்வுகளில் வந்து தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக பேசி வருகிறேன். அதற்கு முக்கியமான காரணம் இந்த பெண்கள் பாதுகாப்பின்மை தான் முதல் காரணம். இந்த மற்ற புது புது போதைப் பொருட்கள், இதனால பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, வயது வித்தியாசமே இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் தாண்டி நீங்க 2000 ரூபாய் கொடுத்தீங்களா 5000 ரூபாய் கொடுத்தீங்களா, கொடுக்கும்போது வாங்கிப்பாங்க. ஆனால் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப அந்த ஒரு குடும்ப தலைவிகள் தான் வந்து ஒரு அரசை வந்து நிறுவுவதும் கலைப்பதும் பெண்கள், குறிப்பாக குடும்ப தலைவர். இப்ப பெண்களுடைய ஓட்டு வந்து தாவேகாவினருக்கு அதிக அளவுல கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் வந்து திமுக மீதான வெறுப்பலை.